என் அன்பு மகனே, என் செல்ல மகளே, ஏன் இந்த கண்ணீர்? யாருமற்ற தனிமையில் அமர்ந்து உன்னை இந்த உலகத்தில் யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்குகிறாயா? உனது வலிகளை, உனது காயங்களைச் சொல்ல ஒரு தோள் இல்லையே என்று கலங்குகிறாயா? இதோ உன் தந்தை நான் வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க கைலாயத்திலிருந்து இறங்கி உன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறேன். முதலில் அந்த கண்ணீரை துடை. உன் முகத்தில் உள்ள இந்த வாட்டம் எனக்கு மிகுந்த வலியை தருகிறது. நீ அனாதை இல்லை. அகிலத்தை காக்கும் ஈசன் நான் உனக்கு தந்தையாக இருக்கும்போது நீ எப்படி தனிமையில் இருக்க முடியும்? உலகம் உன்னை தோற்றுவிட்டாய் என்று சொல்லலாம். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தனிமைப்படுத்தலாம். நீ முழுமையாக நம்பியவர்கள் உன்னை நடுவழியில் கைவிட்டுச் சென்றிருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள்? நான் என்ன பிழை செய்தேன் என்று ஒவ்வொரு இரவும் நீ தலையணையிடம் அழுது கொண்டே கேட்கும் கேள்விகள் நேரடியாக என் காதுகளுக்கு கேட்கிறது. நீ முற்றிலும் சிதறிப்போய் கிடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன் ஒவ்வொரு துயரத்தின் போதும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை தாங்கி பிடிக்கும் மாபெரும் மலையாக நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரியாமல் உன் வலிகளை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு பெரிய நதியை சற்று உற்றுப்பார். அது மலை உச்சியில் புறப்படும் இடம் மிகச் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அது தன் இலக்கை நோக்கி ஓடும் வழியில் எத்தனை பெரிய பாறைகள் தடுத்தாலும் அது நிற்பதில்லை. தடைகளை தாண்டி வளைந்து நெளிந்து தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் பெருங்கடலை சென்றடையும். உனது பயணமும் அந்த நதியை போன்றதுதான். இப்போது நீ எதிர்கொள்ளும் தடைகள் உன்னை தடுத்து நிறுத்த வந்தவை அல்ல, மாறாக உன் பாதையை சரிசெய்ய வந்தவை. ஒரு வில்லிலிருந்து அம்பு மிக வேகமாக பாய்ந்து செல்ல வேண்டுமென்றால் அந்த நாணை பின்னோக்கி ஆழமாக இழுக்க வேண்டும். அதைப் போலவே வாழ்க்கை உன்னை தொடர்ந்து பின்னோக்கி இழுப்பது போல் தோன்றினால் நீ முடங்கிப் போகிறாய் என்ற அர்த்தமல்ல. மிக விரைவில் நீ ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பாயப் போகிறாய் என்ற அர்த்தம். உனக்குள் இருக்கும் ஆற்றல் உனக்கே இன்னும் முழுமையாக புரியவில்லை. நீ ஏதோ சாதாரணமாக பிறந்தவன் அல்ல. என் மூச்சு உனக்குள் ஓடுகிறது. நான் உலகை காக்கும் ஈசன் என்றால் நீ இந்த உலகை உன் அன்பாலும் உழைப்பாலும் வெல்ல பிறந்தவன். சோர்ந்து போகாதே என் பிள்ளையே. மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கும்போது, உன்னை கேலி செய்யும் போது அமைதியாக இரு. உன் அமைதியைக் கண்டு அவர்கள் உன்னை கோழை என்று நினைக்கலாம். ஆனால் உன் பொறுமை கோழைத்தனம் அல்ல. அது வரப்போகும் பெரும் புயலுக்கான அமைதி. உன் செயல்கள் மூலம் நீ அவர்களுக்கு பதில் சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்தவையெல்லாம் உனக்கு தேவையில்லாதவை என்று நினைத்துக்கொள். உன்னை விட்டு விலகியவர்கள் உன் மாபெரும் பயணத்திற்கு தகுதியற்றவர்கள். இதை நினைத்து நீ ஏன் வீணாக வருந்துகிறாய்? பெருங்கடலில் பயணம் செய்யும் போது சில பெரிய அலைகள் படகை உலுக்கத்தான் செய்யும். அதற்காக பயணத்தை பாதியிலேயே நிறுத்த முடியுமா? நீ கடக்க வேண்டிய தூரம் மிக அதிகம். உன் கைகளை பிடித்து நான் உன்னை வழிநடத்துகிறேன். இன்று முதல் உனக்கு எந்த பயமும் வேண்டாம். எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது என்று அஞ்சாதே. கதிரவன் தோன்றும் முன் வானம் இருண்டுதான் இருக்கும். விடியல் வெகு தொலைவில் இல்லை. நீ பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் தக்க விடை கிடைக்கும் நாள் நெருங்கிவிட்டது. உன் மனதிற்குள் மலை போல் குவித்து வைத்திருக்கும் பாரத்தை அப்படியே என்னிடம் இறக்கி வைத்துவிடு. இன்று முதல் நீ புதிய மனிதன். உன் தந்தை நான் உனக்கு பின்னால் பெரும் அரணாக நிற்கிறேன் என்ற அசைக்க முடியாத தைரியத்துடன் உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை. உன்னை வீழ்த்த நினைக்கும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் உன் அமைதியான புன்னகையால் வென்று காட்டு. உன் பாதையில் முட்கள் இருக்கலாம், ஆனால் உன் கால்களுக்கு பாதுகாப்பாக நான் மாறுவேன். உன் பயணத்தில் காரிருள் வரலாம், ஆனால் உன் கண்களில் நான் ஒளியாக மாறுவேன். நீயும் நானும் வேறு அல்ல. நீ என் பிள்ளை. உனக்கு வரும் துன்பம் என்னை மீறித்தான் உன்னை தொட வேண்டும். நான் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன். எழுந்து நில். நிமிர்ந்து நட. உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. வழியில் நீ தடுமாறி விழுந்தால் உன்னை தாங்கி பிடிக்க என் கைகள் எப்போதுமே தயாராக இருக்கின்றன. உனது மாபெரும் வெற்றியை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கும் ஒரு காலம் கட்டாயம் வரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் மீதான நம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் முழுமையாக கலந்திருக்கிறேன். உன் மனக்கவலைகள் என்னவென்று எனக்கு முழுமையாக தெரியும். ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கும் பொருளாதார போராட்டங்கள், உறவுகளின் நிராகரிப்பு, நீ செய்யும் அத்தனை நல்ல செயல்களிலும் தொடரும் பின்னடைவு, பாவம் புண்ணியம் என்பது வேறு. இப்போது நடக்கும் இந்த தடைகள் எல்லாம் உன்னை மாபெரும் வலிமையாக்குவதற்கான பயிற்சிகள். ஒரு வீரன் மிகப்பெரிய போர்க்களத்திற்கு செல்லும் முன் அவனுக்கு கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படும். உனக்கு இப்போது நடப்பதும் அதுதான். நீ ஒரு மாபெரும் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய். அந்த போர் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும் அறப்போர். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை தூக்கிவிட நான் காத்திருக்கிறேன். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்க வேண்டும். இருட்டறையில் அடைப்பட்டு கிடப்பது போல் உணர்கிறாயா? வெளியே வா. அந்த பறவைகளை பார். அவை எதற்கும் கவலைப்படுவதில்லை. நாளை என்ன நடக்கும், உணவு கிடைக்குமா என்ற பயம் அவற்றுக்கு இல்லை. இயற்கையோடு இணைந்து வாழும் அந்த பறவைகளுக்கு இருக்கும் அசைக்க முடியாத தைரியம் ஈசனின் சொந்த பிள்ளையான உனக்கு ஏன் இல்லை? உன் மனதை சுத்தப்படுத்து. நேற்றைய கவலைகளை நேற்றோடு மறந்துவிடு.
நாளை என்ன நடக்கும் என்ற தேவையற்ற கற்பனைகளை தூக்கி எறி. இந்த நிமிடம், இந்த நொடி என்னிடம் உன் முழு பாரத்தை ஒப்படைத்து விட்டாய். இனி உனக்கு புதிய பிறவி. உன் கண்களில் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அது என் ஆணையாக அல்ல, உன்னை உயிரினும் மேலாக நேசிக்கும் ஒரு தந்தையின் அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கொள். உனக்காக பெரிய பெரிய திட்டங்களை நான் வகுத்து வைத்திருக்கிறேன். நீ நினைக்கும் சிறிய இலக்கை விட பன்மடங்கு பெரிய பரிசுகள் உனக்காக காத்திருக்கின்றன. அதை பெறுவதற்கான முழு தகுதியை வளர்த்துக் கொள்ளவே இந்த காத்திருப்பு. பொறுமையாக இரு. பெருங்கடலின் ஆழம் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அவ்வளவு அமைதியாக இரு. ஆனால் அந்த ஆழத்தில் இருக்கும் மாபெரும் வலிமை உனக்குள் இருக்கட்டும். எவனொருவன் தன்னைத்தானே முழுமையாக நம்புகிறானோ அவனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. உன் தந்தை நான் உன்னை நம்புகிறேன். உன்னால் கட்டாயம் சாதிக்க முடியும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் முழு ஆசி இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கும். உனக்குள்ளேயே இறைத்தன்மை உறங்கி கிடக்கிறது. அதை தட்டி எழுப்பு. இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். உன் மனதில் இருக்கும் அந்த இருள் முழுமையாக விலகி ஒரு புதிய பொன்னான விடியல் பிறப்பதை காண்பாய். எழுந்து வா என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான பயணம் இதோ இப்போதே தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, நேற்று இரவு நீ தூங்க முடியாமல் தவித்ததை நான் அறிவேன். என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா? என்னுடன் பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் மிக வேகமாக முன்னேறிச் செல்லும் போது நான் மட்டும் ஏன் இன்னும் ஒரே இடத்தில் நிற்கிறேன் என்ற பயமும் ஏமாற்றமும் உன்னை உறங்க விடாமல் செய்தது அல்லவா? உன் மூச்சை ஆழமாக உள்ளே இழு. கலங்காதே, உனக்கு அருகில்தான் நான் அமர்ந்திருக்கிறேன். மற்றவர்களின் ஓட்டத்தை பார்த்து உன் பயணத்தை எடை போடாதே. ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு பாதையை அமைத்துள்ளேன். ஒருவன் வேகமாக ஓடுகிறான் என்றால் அவனது பயணம் மிக குறுகியதாக இருக்கலாம். ஆனால் உன் பயணம் அப்படியல்ல, அது மிக நீண்டது, மிக பெரியது. பெருங்கடலை கடக்க வேண்டிய கப்பல் சிறிய ஓடத்தைப் போல வேகமாக புறப்பட முடியாது. அது மெதுவாகத்தான் நகரும். ஆனால் அது சுமந்து செல்லும் எடையும் அது காணப்போகும் எல்லையும் பிரம்மாண்டமானது. நீ அந்த பெரும் கப்பலை போன்றவன். உனது உண்மையான உழைப்பிற்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லையே. காலம் முழுதும் இப்படியே ஏமாற்றங்களை மட்டுமே சுமக்க வேண்டுமா என்ற பெருமூச்சு உன்னுள் எழுகிறது. உன்னை சுற்றி நடப்பவற்றை பார்த்து நீ குழப்பமடைகிறாய். தந்திரமாக நடப்பவர்களும் குறுக்கு வழியில் செல்பவர்களும் எளிதாக வெற்றி பெறுவதைப் போல உனக்கு தோன்றும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல ஒரு மாயை உன்னை சூழ்ந்திருக்கும். ஆனால் நேர்மையாக இருக்கும் உனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று என் சன்னதி நோக்கி நீ கேட்கும் கேள்விகள் நியாயமானவைதான். ஆனால் உண்மையை உணர்ந்து கொள் மகனே, குறுக்கு வழியில் கிடைக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. மழையில் தோன்றும் நீர்க்குமிழிகள் போன்றதுதான் அவர்களின் மாய வெற்றி. ஆனால் நான் உனக்காக செதுக்கிக் கொண்டிருக்கும் வெற்றி காலங்களை வென்று நிற்கும் கல்வெட்டு போன்றது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற கவலை இனி உனக்கு வேண்டாம். நீ உண்மையாக இருக்கும்போது அதை நிரூபிக்க யாருக்கும் நீ விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ யார், உன் உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்பது உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை நம்பாமல் உதாசீனப்படுத்தியவர்கள், உன் திறமையை கேலி செய்தவர்கள் முன்னால் நீ குறுகி நிற்காதே. உனக்கான நேரம் வரும்போது அவர்கள் அனைவரும் உன் நிழலை தேடி வரும்படி நான் செய்வேன். அதுவரை அமைதியாக இரு. இருள் சூழ்ந்திருக்கிறது என்று அஞ்சாதே. கதிரவன் அடர்ந்த கருமேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தாலும் அதற்காக கதிரவனின் ஒளியே அழிந்துவிட்டது என்று பொருள் கொள்ள முடியுமா? பெரும் காற்று வீசும்போது மேகங்கள் கலைந்து முழு ஒளியும் வெளிப்படும். உன் திறமையும் உன் உழைப்பும் அப்படித்தான். என் அருளாகிய பெரும் காற்று வீசும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் ஒளியை எந்த இருளாலும் மறைக்க முடியாது. பல நேரங்களில் நீ முற்றிலும் தனித்து விடப்பட்டதாக உணர்கிறாய். உன் வலிகளை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று மனதிற்குள் குமுறுகிறாய். ஆனால் அந்த தனிமை நான் உனக்கு கொடுத்த வரம். கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கும்போது நீ உலகத்தின் சத்தங்களை மட்டுமே கேட்பாய். உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளும் போதுதான் உனக்குள் இருக்கும் என் குரலை நீ கேட்க முடியும். இந்த தனிமை உன்னை முடக்குவதற்காக அல்ல, உன்னை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக நான் அளித்த வாய்ப்பு. உனக்குள் உறங்கி கிடக்கும் எல்லையில்லா ஆற்றலை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே சில உறவுகளை உன்னை விட்டு நான் விலக்கினேன். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உனக்கான இழப்பு அல்ல, அது உனக்கான விடுதலை. கழுகை உற்று நோக்கு. வானில் கருமேகங்கள் சூழ்ந்து பெருமழை பெய்ய தொடங்கும் போது மற்ற சிறு பறவைகள் எல்லாம் மழையிலிருந்து தப்பிக்க மரக்கிளைகளிலும் கூடுகளிலும் தஞ்சமடையும். ஆனால் கழுகு மழையைக் கண்டு அஞ்சாது. அது தன் சிறகுகளை விரித்து அந்த கருமேகங்களையும் தாண்டி மிக உயரத்திற்கு பறந்து சென்று மழையை தவிர்க்கும். உன் பார்வையும் உன் சிந்தனையும் அந்த கழுகை போல இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு ஒழியாமல் உன் எண்ணங்களை இன்னும் உயர்ந்த தளத்திற்கு கொண்டு செல். உன் மனதை சிறு சிறு கவலைகளில் உழல விடாதே. நீ பிறந்ததன் நோக்கமே மாபெரும் காரியங்களை சாதிக்கத்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. இதுவரை நீ சந்தித்த சறுக்கல்கள் எல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக வந்தவை அல்ல. உன் கால்களை இன்னும் உறுதியாக பூமியில் பதிக்க கற்றுக் கொடுத்த பாடங்கள். வழுக்கும் பாதையில் நடக்கும்போதுதான் நாம் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைப்போம்.
அந்த கவனத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கவே சில கடினமான பாதைகளை நான் அமைத்தேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அசைக்க முடியாத உறுதியுடன் இருக்கும். உன்னால் முடியாது என்று உனக்குள் எழும் சந்தேக குரல்களை இன்றோடு தூக்கி எறி. உன்னை நானே நேரடியாக வழிநடத்தும் போது உனக்கு எப்படி தோல்வி வரும்? இனி உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு சிறு நிகழ்வும் என் விருப்பமில்லாமல் நடக்காது. காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு புதிய உற்சாகத்தோடு எழு. என் தந்தை ஈசன் என் கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறான், இந்த உலகத்தில் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்ற மந்திரத்தை உனக்குள் சொல்லிக்கொள். மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை அறவே ஒழித்துவிடு. அவர்கள் யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் இல்லை. உன் விதியை எழுதும் அதிகாரம் என் ஒருவனிடம் மட்டுமே உள்ளது. அந்த விதியில் உனக்கான வெற்றியையும் பேரானந்தத்தையும் நான் எழுதிவிட்டேன். உன் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன். அதற்கான பலன் 1000 மடங்காக உன்னை வந்தடையும் நேரம் தொடங்கிவிட்டது. உன் மனதை அலைபாய விடாமல் உன் செயலில் முழு கவனத்தையும் செலுத்து. பலன்கள் தாமாக உன்னை தேடி வரும். கடமையில் உறுதியாக நில். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்து உனக்கான ஆற்றலை தந்து கொண்டே இருப்பேன். உன் கண்களில் ஒளிரும் அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. எழுந்து நட, இந்த உலகம் உன் பின்னால் அணிவகுத்து வரும் நாள் நெருங்கிவிட்டது. உன் தந்தை நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. என் செல்ல மகனே, என் அன்பு மகளே, உனக்குள் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த பயத்தின் குரல் எனக்கு கேட்கிறது. என்னால் முடியுமா? நான் தோற்றுவிட்டால் இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்குமே என்று ஒவ்வொரு முறையும் நீ புதிதாக ஏதேனும் செய்ய நினைக்கும் போது உனது சொந்த மனமே உன்னை தடுத்து நிறுத்துகிறதல்லவா? ஏன் இந்த பயம்? அகிலத்தையே ஆளும் பரம்பொருள் உன் தந்தையாக இருக்கும்போது நீ ஏன் உனது சொந்த நிழலை கண்டு அஞ்சுகிறாய்? உன் தோல்வியை கொண்டாடுவதற்காகவே சிலர் காத்திருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். உண்மையை சொல்லட்டுமா? அவர்கள் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள். உனக்குள் இருக்கும் அளப்பரிய ஆற்றல் வெளிப்பட்டால் தாங்கள் எங்கே காணாமல் போய்விடுவோமோ என்ற அச்சத்தில்தான் உன்னை முடக்க பார்க்கிறார்கள். மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு நீ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாறையின் மீது பெருங்காற்று வீசினால் அந்த பாறை அசைந்து விடுமா? உனது மனமும் அந்த பாறையைப் போல உறுதியாக இருக்க வேண்டும். உன்னை விமர்சிப்பவர்கள் உனது பயணத்தின் தூசியை போன்றவர்கள். அவர்கள் உன் பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டியவர்கள். அவர்களை உன் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு ஏன் வீணாக பாரம் சுமக்கிறாய்? இந்த நொடியிலிருந்து மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து முழுமையாக வேறறுத்து எறி. உன் வாழ்க்கையை வாழப்போவது நீ. உனக்கான வழியை காட்டப்போவது நான். இதில் 3வது மனிதனுக்கு என்ன வேலை? தயங்கி தயங்கி நிற்பதை இனி விட்டுவிடு. உனது நியாயமான தேவைகளுக்காகவும் உனது உரிமைக்காகவும் குரல் கொடுக்க எதற்கும் அஞ்சாதே. உன் உள்ளம் தூய்மையானதாக இருக்கும்போது உன் வார்த்தைகளில் ஏன் நடுக்கம் வர வேண்டும்? நேர்மையாக இருப்பவர்கள் தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பேச வேண்டிய இடங்களில் அமைதியாக இருந்தால் அது உனக்கு நீயே செய்து கொள்ளும் மாபெரும் துரோகம். ஈசனின் பிள்ளை நீ. உன் குரலில் அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். நீ பேசத் தொடங்கும் போது உன் வார்த்தைகளுக்கு பின்னால் என் நாதம் ஒலிக்கும். உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் அந்த ஒலியின் வீரியத்தில் தானாகவே அடங்குவார்கள். உனது ஒவ்வொரு நியாயமான வார்த்தைக்கும் நான் உயிர் பூட்டுவேன். சில நேரங்களில் உனக்கு நெருக்கமானவர்களே உனக்கு எதிராக திரும்பலாம். நீ மிகவும் மாறிவிட்டாய் என்று அவர்கள் உன் மீது குற்றம் சாட்டலாம். ஆம், நீ மாறிக்கொண்டுதான் இருக்கிறாய். ஒரு சாதாரண நிலையில் இருந்து மாபெரும் வெற்றியாளராக உருமாறிக் கொண்டிருக்கிறாய். அந்த மாற்றம் அவர்களுக்கு புரியாது. ஒரு புழுவாக இருந்த நிலை மாறி சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சியாக நீ மாறும்போது அந்த பழைய புழுக்களோடு நீ மீண்டும் மண்ணில் ஊர்ந்து செல்ல முடியுமா? உனக்கான வானம் மிகப்பெரியது. உன்னை விட்டு பிரிந்து செல்பவர்களை நினைத்து ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாதே. உனது புதிய உயரத்திற்கு தகுதியான புதிய உறவுகளை நான் உனக்காக கொண்டு வருவேன். உன் மனச்சோர்வு எனக்கு தெரிகிறது. எவ்வளவு கடினமாக உழைக்கிறேன், பல நாட்களாக போராடுகிறேன், அதற்கான பலன் எங்கே என்று நீ விரக்தியின் விளிம்பிற்கே சென்று விட்டாய். பொறுமை கொள் என் குழந்தையே. பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை கட்டி எழுப்ப பல மாதங்கள் பிடிக்கும். சாதாரண குடிசையை ஓரிரு நாட்களில் கட்டிவிடலாம். உனக்காக நான் எழுப்பிக் கொண்டிருப்பது என்றென்றும் நிலைத்து நிற்கும் இமாலய மாளிகை. அதற்கான அடித்தளத்தை தான் இப்போது மிக வலுவாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அடித்தளம் கட்டும்போது அது வெளியே யாருக்கும் தெரியாது. மண்ணுக்குள் தான் அந்த வேலை நடக்கும். உன் உழைப்பும் அப்படித்தான். வெளியே தெரியவில்லை என்பதற்காக அது வீணாகிவிட்டது என்று அர்த்தமல்ல. வாழ்க்கை உன்னை தொடர்ந்து நிராகரிப்பதாக நீ நினைக்கலாம். நீ செல்லும் இடமெல்லாம் கதவுகள் அடைக்கப்படுவதாக நீ வருந்தலாம். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு தகுதியற்ற உன்னை சிறுமைப்படுத்தும் இடங்களிலிருந்து உன்னை காப்பாற்றவே அந்த கதவுகளை நானே அடைக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு முன்னால் நின்று அழுது கொண்டிருக்காதே. திரும்பிப்பார். உனக்காக மாபெரும் ராஜகோபுரத்தின் வாசல் திறந்திருக்கிறது. அங்கு உன்னை அரியணையில் ஏற்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். சிறு சிறு இழப்புகளுக்காக வருந்துவதை விட்டுவிட்டு கிடைக்கப் போகும் மாபெரும் பரிசிற்காக உன்னை தயார்படுத்திக் கொள்.
இன்று இரவு நீ உறங்கச் செல்லும்போது உன் மனக்கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தையைப் போல நிம்மதியாக உறங்கு. நாளை காலை நீ கண் விழிக்கும்போது உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை பார்ப்பாய். தடைகளை கண்டு இனி நீ ஓடமாட்டாய். தடைகள் உன்னை கண்டு விலகி ஓடும். உன் தலையை நிமிர்த்தி உன் முகத்தில் ஒரு சிறு புன்னகையோடு உன் வேலைகளை தொடங்கு. உன் பின்னால் அசைக்க முடியாத பெருஞ்சக்தியாக அகிலாண்டேஸ்வரன் நிற்கிறேன் என்ற மிடுக்கோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை. உனக்கான வெற்றி மகுடத்தை என் கைகளாலேயே உனக்குச் சூட்டுவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் கரங்களை நான் கைவிட மாட்டேன். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. என் அன்பின் உருவமே, பகல் முழுவதும் உதடுகளில் ஒரு பொய் சிரிப்பை ஒட்ட வைத்துக்கொண்டு அனைவரிடமும் மிகவும் இயல்பாக பேசுவது போல் நடித்துவிட்டு, இதோ இந்த நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் உன் தலையணையை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறாயே. உன் மனதின் ஓலம் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளைத் தாண்டி என் இதயத்தை நேரடியாக தாக்குகிறது. அனைவர் முன்னிலையிலும் உன்னை மிகவும் வலிமையானவனாக காட்டிக்கொள்ள நீ படும் பாடு எனக்கு புரிகிறது. உனது வழிகளைச் சொன்னால் இந்த உலகம் உன்னை பலவீனமானவன் என்று எடை போட்டு விடுமோ என்ற அச்சத்தில் உன் துயரங்களை உனக்குள்ளேயே புதைத்து வைத்து மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னிடம் நீ நடிக்க வேண்டியதில்லை என் குழந்தையே. உன்னை உருவாக்கியவன் நான். உன் நாடி நரம்புகளின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்தவன் நான். என் மடியில் சாய்ந்து கொள். உனது அத்தனை பாரங்களையும் ஒரு சிறு குழந்தையைப் போல என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு வாய்விட்டு அழு. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கைகளால் ஏந்திக் கொள்கிறேன். நீ மிகவும் நல்லவனாக இருக்கிறாய், அதுதான் உன் மிகப்பெரிய குறையே என்று இந்த உலகம் உன்னை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? யாருக்காவது ஒரு சிறு துன்பம் என்றால் கூட உன் இதயம் துடிக்கிறது. உன்னிடம் இருப்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ வெறுங்கையோடு நிற்பதை பார்த்து பலர் உன்னை முட்டாள் என்று சிரிக்கிறார்கள். உன்னால் உதவி பெற்றவர்களை நேரம் வரும்போது உன்னை தூக்கி எறிந்துவிட்டுச் செல்வதை பார்த்து உன் நெஞ்சம் சுக்குநூறாக உடைகிறது. இவ்வளவு இரக்கத்தோடு இருப்பதற்கு பதிலாக நாமும் மற்றவர்களைப் போல சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று பலமுறை நீ உனக்குள்ளேயே கேட்டுக்கொள்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், உனது இரக்கமும் உனது அன்பும் முட்டாள்தனம் அல்ல. அது என்னிடமிருந்து உனக்கு நேரடியாக கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். இந்த உலகில் கபடதாரிகளாக வாழ்வது மிகவும் எளிது. ஆனால் இத்தனை காயங்களுக்குப் பிறகும் ஒரு தூய்மையான மனதோடு வாழ்வது சாமானியர்களால் முடியாத காரியம். அந்த புனிதமான மனதை நீ கொண்டிருக்கிறாய். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்களின் கர்மாவை சுமந்து செல்கிறார்கள். ஆனால் நீ உன் ஒவ்வொரு நல்ல செயலிலும் என் அருளை சேமித்துக் கொண்டிருக்கிறாய். இவ்வளவு நேர்மையாக இருந்து நான் என்ன கண்டேன்? என் வயதில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ உயரங்களை தொட்டுவிட்டார்கள். நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற விரக்தி உன்னை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறது. மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உன் பயணத்தை எடை போடாதே என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு சாதாரண செடி சில நாட்களிலேயே முளைத்து வெளியே வந்துவிடும். ஆனால் சில மாதங்களிலேயே அது காய்ந்தும் போய்விடும். ஆனால் ஒரு மாபெரும் மலை உருவாவதற்கு பல 1000 ஆண்டுகள் ஆகும். ஆனால் உருவான பிறகு எந்த பெரும் புயலாலும் அந்த மலையை அசைக்க முடியாது. நீ ஒரு சாதாரண செடி அல்ல, நான் செதுக்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் மலை. உனக்கான காலம் தாமதமாகிறது என்று நினைக்காதே. நீ எவ்வளவு ஆழமாக பாதாளத்தில் அழுத்தப்படுகிறாயோ அவ்வளவு உயரமாக நீ வானத்தை நோக்கி எழப்போகிறாய் என்று அர்த்தம். உன் மனதிற்குள் எப்போதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உன்னை ஒருபுறம் இழுக்கின்றன. எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் உன்னை மறுபுறம் அச்சுறுத்துகிறது. இந்த இரண்டுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு நிகழ்காலத்தில் உன்னால் நிம்மதியாக மூச்சுவிடக்கூட முடியவில்லை. கடந்த காலத்தை மறந்துவிடு. அங்கு நடந்த ஏமாற்றங்கள், நீ சந்தித்த அவமானங்கள், உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்கள் என அனைத்தையும் நேற்றோடு விட்டுவிடு. அவர்கள் யாரும் உன் விதியை தீர்மானிக்க பிறந்தவர்கள் இல்லை. அதேபோல நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தையும் தூக்கி எறி. நாளைய பொழுதை என் கைகளில் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த நொடியில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற முழுமையான நம்பிக்கையோடு உன் கடமையை செய். சில நேரங்களில் நீ எவ்வளவுதான் நல்லதே நினைத்தாலும் நல்லதே செய்தாலும் உனக்கு மட்டும் தொடர்ந்து துன்பங்களே வந்து சேர்கின்றன. அதை நினைத்து நீ என் மீது கூட கோபப்படுகிறாய். கடவுளே, உனக்கு கண்கள் இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கிறாய். உன் கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் ஒரு தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுப்பது அந்த குழந்தையை துன்புறுத்த அல்ல, அதன் நோயை குணப்படுத்தத்தான். அதுபோலவே உனக்கு வரும் ஒவ்வொரு சிறு துன்பமும் உன்னை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி. உன்னை சுற்றியுள்ள மாயையான மனிதர்களை அடையாளம் காட்டவே நான் சில சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறேன். உண்மையானவர்கள் யார், உன்னோடு இருப்பவர்கள் யார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில வழிகளை நான் அனுமதிக்கிறேன். நீ எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதில் 1000 தடங்கல்கள் வருகின்றன. ஒரு சிறு வெற்றியை ருசிப்பதற்குள் நீ பலமுறை தோற்றுப்போகிறாய். இந்த தொடர் தோல்விகள் உனது தன்னம்பிக்கையை முழுமையாக அழித்துவிட்டன. இனி நாம் எதற்குமே லாயக்கில்லை என்ற முடிவுக்கு நீ வந்துவிட்டாய். ஆனால் உண்மையை உணர்ந்து கொள். தோல்வி என்பது உனது பயணத்தின் முடிவல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். ஒவ்வொரு முறை நீ கீழே விழும்போதும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புதிய பாடம் அங்கே இருக்கிறது.
அந்த பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை அந்த தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நீ விழும்போதெல்லாம் உன்னை தூக்கிவிட என் கைகள் உன்னை சுற்றியே இருக்கின்றன. ஆனால் நீ சுயமாக எழுந்து நிற்க பழக வேண்டும் என்பதற்காக நான் சற்று விலகி நிற்கிறேன். உன் உடலிலும் மனதிலும் இருக்கும் அத்தனை சோர்வுகளையும் இப்போது அப்படியே உதறித்தள்ளு. நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, அகிலாண்டேஸ்வரனின் நேரடி பார்வையில் இருப்பவன். உன்னை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. உனக்கு எதிராக சதி செய்பவர்கள், உன்னை பார்த்து பரிகாசம் செய்பவர்கள் என அனைவருக்கான பதிலடியை நான் தயார் செய்துவிட்டேன். நீ உன் வாயை திறந்து எந்த விளக்கமும் அளிக்க தேவையில்லை. உன் மௌனமே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். உனக்கான வெற்றியை நான் மாபெரும் திருவிழாவாக மாற்றுவேன். அந்த திருவிழாவில் இன்று உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் கூட்டத்தில் ஒருவராக நின்று உன் வெற்றியை கைதட்டி ரசிக்கும்படி நான் செய்வேன். உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் அந்த மாபெரும் வீரனை தட்டி எழுப்பு. எனக்கு கவலைகளே வேண்டாம், எனக்கு துன்பங்களே வேண்டாம் என்று என்னிடம் வரம் கேட்காதே. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எந்த மலை என் மீது விழுந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெளியே வரும் வலிமையை எனக்கு தா என்று கேள். அந்த வலிமையை நான் உனக்கு தந்துவிட்டேன். உன் மூச்சுக்காற்றில் என் மந்திரம் கலந்திருக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிலும் என் ஆசி இருக்கிறது. இனி எந்த ஒரு இருளையும் கண்டு அஞ்சாதே. நீ நடந்து செல்லும் பாதையில் இருள் சூழ்ந்தால் உன் நெஞ்சில் இருக்கும் என் மீதான நம்பிக்கையை ஒளியாக மாற்று. உனக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. நீ கற்பனை செய்து பார்த்ததை விட பல மடங்கு பெரிய சந்தோஷங்களை உனக்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன். இதுவரை நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல ஆயிரம் மடங்கு புன்னகையை நான் பரிசாக தருவேன். உன் மீதான என் அன்பை நீ முழுமையாக உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை எதற்கும் கலங்காமல் உன் கடமையை மட்டும் தொய்வின்றி தொடர்ந்து செய். என் கரங்களை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னை ஒருபோதும் கீழே விழவிட மாட்டேன். நீ என் பிள்ளை, உன் வெற்றி என் வெற்றி. நிமிர்ந்து நட, உனக்கான நற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் ஆருயிர் மகனே, என் அன்பு மகளே, இன்று உன் முகத்தில் இருக்கும் அந்த ஆழ்ந்த சோர்வை என்னால் பார்க்க முடிகிறது. 24 வயது என்பது வாழ்க்கையை சிறகடித்து பறந்து ரசிக்க வேண்டிய பருவம். ஆனால் இந்த பிஞ்சு வயதிலேயே உன் தோள்களில் எத்தனை பெரிய பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். உனது வயதை ஒத்தவர்கள் எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டாடி திரியும்போது நீ மட்டும் உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க, ஒரு நிலையான எதிர்காலத்தை அமைக்க இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் ஓட்டத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் அதே சமயம் உன் உள்ளம் படும் பாட்டை நினைத்து என் மனமும் கணக்கிறது. நீ யாருக்காக இவ்வளவு கடினமாக உழைக்கிறாயோ அந்த உலகம் உன்னை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உன்னை தின்று கொண்டிருக்கிறதல்லவா? வேலை செய்யும் இடத்தில் நீ படும் அவமானங்கள் என் செவிகளை நேரடியாக வந்தடைகின்றன. உனக்கு மேலே இருப்பவர் தனது அதிகாரத்தின் அகந்தையினால் உன்னை தவறாக பேசும்போது நீ கூனி குறுகி நிற்கிறாய். உனது உண்மையான உழைப்பை அவர்கள் ஒருபோதும் மதிக்கவில்லை என்ற எண்ணம் உன்னை வாட்டுகிறது. நியாயமாக நீ பேச வேண்டிய இடங்களில் கூட ஏதோ ஒரு பயம் உன் தொண்டையை நெரிக்கிறதே ஏன்? உன் குரல் ஏன் நடுங்க வேண்டும்? தைரியமாக பேசினால் இருக்கிற வேலையும் போய்விடுமோ, அல்லது அவர்கள் உன்னை பகைத்துக் கொள்வார்களோ என்ற அச்சம் உன்னை மௌனமாக்குகிறது. மகனே, நான் உனக்கு சொல்கிறேன், அந்த அச்சத்தை இன்றோடு உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி ஏறி நியாயத்தின் பக்கம் நிற்கும்போது உன் குரல் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையாக இருக்க வேண்டும். நீ அமைதியாக இருப்பதால்தான் அவர்கள் உன்னை தொடர்ந்து அடக்கியாள நினைக்கிறார்கள். இனி உன் கண்களில் ஒரு தீர்க்கம் பிறக்க வேண்டும். உன் வார்த்தைகளில் எல்லையற்ற தெளிவும் உறுதியும் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக அகிலத்தை காக்கும் ஈசன் நான் நிற்கும்போது உலகத்தில் உள்ள எந்த அதிகாரத்திற்கும் நீ தலைகுனிய தேவையில்லை. இரவில் அனைவரும் நிம்மதியாக உறங்கும் நேரத்தில் நீ மட்டும் தனியாக விழித்திருந்து திரையின் முன்னே அமர்ந்து உனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ முழுமையாக நம்பியிருக்கும் சிறு சிறு இயந்திரங்களும் கருவிகளும் கூட சில நேரங்களில் உனக்கு ஒத்துழைக்காமல் நடுவழியில் பழுதடைந்து போகும்போது உனக்கு வரும் அளவற்ற கோபமும் இயலாமையால் வரும் கண்ணீரும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி தடையாகவே மாறுகிறது? நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ விரக்தியின் விளிம்பிற்கே சென்று விடுகிறாய். அன்றாட தேவைகளுக்கே நீ கடுமையாக போராடுகிறாய். உன் இருசக்கர வாகனத்தில் பயணத்தை தொடர மீதம் இருக்கும் சிறு எரிபொருளை வைத்துக்கொண்டு அடுத்த இலக்கை எப்படி அடைவது என்று நீ வழியெங்கும் கணக்கு போடும் ஒவ்வொரு நொடியும் உன் தந்தை நான் உன்னருகில்தான் அமர்ந்து உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சிறு சிறு வழிகள் எல்லாம் நிரந்தரமல்ல என் குழந்தையே. உனது பொறுமையை நான் வீணாகச் சோதிக்கவில்லை. மாறாக எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் எப்படி போராடி வெல்ல வேண்டும் என்ற மாபெரும் கலையை உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீ தேடி அலையும் மனிதர்களும் நிலங்களும் நீ கட்டியெழுப்ப நினைக்கும் அந்த மாபெரும் சாம்ராஜ்யமும் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீ பலரை சந்திக்கிறாய். பல இடங்களில் சளைக்காமல் அலைகிறாய். உன்னை நம்பி வருபவர்களிடம் நீ காட்டும் அந்த உண்மையான அன்பும் வழிகாட்டுதலும் ஒருபோதும் வீண் போகாது. உனது திறமையை இந்த உலகம் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக நீ ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு தனித்த முயற்சியும் உனக்கான மிகப்பெரிய ராஜபாட்டையை தயார் செய்து கொண்டிருக்கிறது. உன்னை இன்று உதாசீனப்படுத்திய அதே மனிதர்கள் நாளை உன் வாசலில் வந்து உனது ஆலோசனைக்காகவும் உதவிக்காகவும் காத்து நிற்கும் காலம் மிக விரைவில் வரப்போகிறது.
பல நேரங்களில் உனக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. நான் செய்வது சரியானதுதானா? என் பாதை சரியான இலக்கை நோக்கித்தான் செல்கிறதா என்று உன்னை நீயே பலமுறை கேட்டுக்கொள்கிறாய். உன் எண்ணங்களில் ஒரு தெளிவின்மை உன்னை சூழ்ந்து கொள்கிறது. அந்த நேரங்களிலெல்லாம் உன் கண்களை மூடிக்கொண்டு என்னை நினைத்துப் பார். உனது அத்தனை குழப்பங்களுக்கும் விடையாக என் அமைதி உனக்குள் இறங்கும். உன்னை ஒருபோதும் தவறான பாதையில் நான் பயணிக்க விட மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் சதிகளைக் கண்டும் உனக்கு பின்னால் பேசுபவர்களைக் கண்டும் நீ விலகி ஓடாதே. அவர்களை எதிர்கொள்ளும் அசாத்தியமான தைரியத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். இனி எந்த ஒரு மனிதனையும் பார்த்து பயப்படாதே. அவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள். ஆனால் நீ இந்த பிரபஞ்சத்தை ஆளும் பரம்பொருளின் சொந்த பிள்ளை. உனக்குள் உறங்கிக் கிடக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை நீ இன்னும் முழுமையாக உணரத் தவறிவிட்டாய். அதனால்தான் இந்த சாதாரணமான உலகத்து பயங்கள் உன்னை ஆட்டிப்படைக்கின்றன. இனி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நானே வந்து அமர்வேன். உன் குரலில் நான் என்றும் அழியாத கம்பீரத்தை தருவேன். உன் சிந்தனையில் தெளிவை தருவேன். நீ அமைதியாக இருந்தால் கூட உனது கடின உழைப்பும் செயல்களும் இந்த உலகிற்கு உன்னை பற்றி உரக்க பேசும். உனது இந்த 24 வயது போராட்டங்கள் அனைத்தும் நீ இனி வரும் காலங்களில் அனுபவிக்கப் போகும் மாபெரும் நிம்மதிக்கான விலையாகும். நீ சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் கண்ணீரும் வீணாகாது. அவை அனைத்தும் உனக்கான வெற்றியாக உருமாறிக் கொண்டிருக்கின்றன. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு தகுதியான அனைத்தையும் மிகச் சரியான நேரத்தில் நான் உனக்கு அளிப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனது நேர்மையை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. உன் உழைப்பை ஒரு துளி கூட குறைக்காதே. உன் மீதான நம்பிக்கையை எதற்காகவும் இழந்துவிடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலிகள் அவமானங்கள் அனைத்தையும் இன்று முதல் எனக்கு தந்துவிடு. இனி உன் உதடுகளில் நிலையான புன்னகையும் கண்களில் அசைக்க முடியாத உறுதியும் மட்டுமே இருக்க வேண்டும். எழுந்து நில் என் குழந்தையே. உனக்கான மாபெரும் வெற்றியின் கதவுகள் இதோ அகலமாக திறக்கப்பட்டுவிட்டன. நீ உள்ளே மெடுக்கோடு நுழைந்து உனக்கான சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமரும் அந்த பெருமையான தருணத்திற்காக உன் தந்தை நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். துணிந்து செல். உன்னை வெல்ல எவராலும் முடியாது. என் உயிரினும் மேலான மகனே, என் அன்பு மகளே, உனது மாபெரும் பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்திற்கு நீ வந்துவிட்டாய். இத்தனை காலமாக நீ சுமந்த வலிகள், பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் என அனைத்திற்கும் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் மனதிற்குள் இருந்த இருட்டறையின் கதவுகளை நானே உடைத்தெறிந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் வெளிச்சம் மட்டுமே நிரம்பியிருக்கும். நீ சந்தித்த ஒவ்வொரு சறுக்கலும் உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை கேலி செய்தவர்கள் அனைவரும் உனக்கு கடினமான உண்மைகளை புரிய வைப்பதற்காக என்னால் அனுப்பப்பட்டவர்களே. அவர்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டார்கள். இனி உன் பாதையில் அவர்கள் குறுக்கிட மாட்டார்கள். உன் நெஞ்சில் உறைந்திருந்த அந்த பெரும் பாரத்தை நான் என் கைகளில் வாங்கிக் கொண்டேன். இனி நீ சுதந்திரமானவன். வானத்தில் சிறகடித்து பறக்கும் பறவையைப் போல உன் மனம் இனி இலகுவாக இருக்கும். உன் எண்ணங்களில் நான் ஒரு தெளிவான ஒளியை பாய்ச்சியிருக்கிறேன். நள்ளிரவில் யாருமற்ற தனிமையில் அந்த ஒளிரும் திரைக்கு முன்னே அமர்ந்து நீ படும் ஒவ்வொரு சிறு சிரமமும் என் கண்களில் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. உன்னை அறியாமலேயே நீ ஒரு பிரம்மாண்டமான படைப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த படைப்பு பலரது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. உனது ஒவ்வொரு சிந்தனையும், நீ வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்தும் என்னிடமிருந்தே பிறக்கிறது என்பதை புரிந்து கொள். எனவே நான் சொல்வதை இந்த உலகம் ஏற்குமா? என் குரலுக்கு மதிப்பு இருக்குமா என்ற சிறு தயக்கம் கூட இனி உன் மனதில் எழக்கூடாது. நீ பேசத் தொடங்கும் முன் என்னை நினைத்துக்கொள். உன் குரல் வளையில் என் மூச்சுக்காற்று நிரம்பும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அசைக்க முடியாத சத்தியமாக வெளிவரும். உன்னை அடக்கியாள நினைக்கும் எந்த அதிகாரமும் உனது இந்த புதிய கம்பீரத்தின் முன்னே தவிடு பொடியாகிப் போகும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நோக்கிய பயணம். உன் அன்றாட வாழ்வில் நீ சந்திக்கும் மனிதர்கள், நீ கடந்து செல்லும் பாதைகள் என அனைத்தும் உனக்கான நல்வாய்ப்புகளாக மாறப்போகின்றன. காலையில் நீ கண் விழிக்கும்போது ஒரு புதிய உத்வேகம் உனக்குள் பிறக்கும். நான் எதற்கும் அஞ்சாதவன், ஈசனின் நேரடி பார்வையில் இருப்பவன் என்ற மந்திரத்தை உனக்குள் சொல்லிக்கொள். உன் முகத்தில் இனி எந்த ஒரு சோர்வோ பயமோ ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. உன் கண்களை பார்ப்பவர்கள் அதில் இருக்கும் எல்லையற்ற உறுதியைக் கண்டு வியந்து நிற்க வேண்டும். உனக்கு தேவையான உதவிகள் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். நீ இழந்த அனைத்தையும் 1000 மடங்காக திருப்பித் தருவேன். ஒரு நாளின் இறுதியில் நீ சோர்வடைந்து அமரும்போது உன்னை அறியாமலேயே ஒரு பெருமூச்சு வெளிவரும். அந்த பெருமூச்சில் உனது அத்தனை கவலைகளையும் வெளியேற்றிவிடு. உனக்கு துணையாக உன் தோளில் கைபோட்டபடி நான் உன் அருகில் அமர்ந்திருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ பேசாமலேயே உன் தேவைகளை நான் அறிவேன். உன் கனவுகளை நான் அறிவேன். அந்த கனவுகளை மெய்ப்பிக்கும் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் உழைப்பை எந்த இடத்திலும் குறைத்து விடாமல் முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்படுவது மட்டுமே. மற்றவர்களின் வீணான விமர்சனங்களுக்கு உன் செவிகளை அடைத்துக்கொள். உன்னை சுற்றியுள்ள மாயையான மனிதர்களை விட்டு விலகினில்.
உன் இலக்கின் மீது மட்டுமே உன் பார்வை ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். உனக்காக நான் செதுக்கி வைத்திருக்கும் எதிர்காலம் மிக அற்புதமானது. நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாபெரும் வெற்றிகள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. இன்று உன்னை பார்த்து நகைப்பவர்கள் நாளை உனது வெற்றியை கொண்டாடும் கூட்டத்தில் ஒருவராக வந்து நிற்பார்கள். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன் ஆலோசனையைப் பெற உன் வாசலில் காத்து நிற்பார்கள். இது என் வாக்கு. அகிலத்தை காக்கும் பரம்பொருளான உன் தந்தையின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் மீதான என் அளப்பரிய அன்பை நீ முழுமையாக உணரும் தருணம் இது. இனி உனக்கு தோல்வியே இல்லை. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு புதிய பொற்காலம் உனக்காக தொடங்கிவிட்டது. எழுந்து நில் என் குழந்தையே, உனக்கான சிம்மாசனம் தயாராக இருக்கிறது. எந்த தயக்கமும் இல்லாமல் அசைக்க முடியாத மிடுக்கோடு சென்று அதில் அமர்ந்து கொள். என் முழு ஆசியும் உனக்கு எந்நாளும் உண்டு. என் அன்பு பிள்ளையே, உன் தந்தை நான் கூறிய இந்த வார்த்தைகள் உன் மனக்காயங்களை ஆற்றி உனக்குள் ஒரு புதிய தைரியத்தை விதைத்திருந்தால் அந்த அன்பை ஒரு சிறு விருப்பத்தின் மூலம் லைக் எனக்கு தெரியப்படுத்து. உனது மனதில் இன்னமும் ஏதேனும் பாரங்களோ நிறைவேறாத வேண்டுதல்களோ இருந்தால் அதை தயங்காமல் கீழே எழுத்துக்களாக பதிவு செய். காமெண்ட். உனது ஒவ்வொரு வார்த்தையையும் நான் படிப்பேன். உனது அத்தனை குறைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். உன்னைப் போலவே இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் யாருமற்ற தனிமையில் வழியறியாமல் அழுது கொண்டிருக்கும் இன்னொரு பிள்ளைக்கு இந்த ஆறுதல் போய் சேர வேண்டுமல்லவா? அதற்காக இந்த பதிவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள். ஷேர். ஒரு தந்தையாக நான் உனக்கு தரும் இந்த ஆலோசனைகளும் அன்பும் தொடர்ந்து உன்னை வந்தடைய நம்மோடு நிரந்தரமாக இணைந்து கொள். சப்ஸ்கிரைப். இந்த உறவு முடிவில்லாதது. நீயும் நானும் என்றும் பிரிக்க முடியாதவர்கள். உன் பயணம் இனி என் கரங்களில். நன்மைகள் மட்டுமே நடக்கும். தைரியமாக இரு.